ஒரு யூடியூபரோட ஒரு சின்ன vlog சீரிஸ் அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா போன்ற மிகப்பெரிய நாட்டுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இவ்வளவு வருஷமா அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மீடியாவை வச்சு, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உலகத்துக்கே ஒரு கண்ட்ரியை எதிரியா காமிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணி ஒரு நியூஸாக ரிலீஸ் பண்ணி அந்த கண்ட்ரியை ஒரு மிகப்பெரிய ஒரு எனிமி கண்ட்ரியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு யூடியூபரோட ஒரு குட்டி பிளாக் சீரீஸ் அது மொத்தமாக உடைச்சிருச்சு. நினச்சி பாருங்க அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும்னு. இத்தனை வருஷமாக பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ண ஒரு எதிரியை ஒருத்தன் வந்துட்டு சின்ன பிளாகில் அவன் நல்லவன் உலகத்துக்கே காமிச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த அமெரிக்காவுக்கு? இதனால இந்தியாவுக்கு என்ன மிகப்பெரிய பயம், நம்ம அவ்வளோ பேர் பயந்தோமான்னு எனக்கு தெரில. ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்தியாவில் யாருமே அந்தளவுக்கு பயப்பில்லை, ஏன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யார் அந்த யூடியூபர், எந்த கண்ட்ரி அந்த எனிமி கண்ட்ரி, அமெரிக்கா ஏன் பயப்படுறாங்க, அந்த எனிமி கண்ட்ரியாக இருந்த அந்த கண்ட்ரி அந்த யூடியூபரை பயங்கரமாக கொண்டாடுறாங்களே, அங்கே இருக்க பீப்புளெலாம் அந்த யூடியூபரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹாய், நான் கோகுல் SGK. இது நம்ம SGK பிஹைண்ட் லைன்ஸ். ஸோ ஆரம்பிக்கலாமா? எனிமி கண்ட்ரி வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, சைனா தான். அமெரிக்கா வெர்சஸ் சைனா. இது நம்ம பல வருஷமாக பல துறைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அமெரிக்கா சைனா கூட நேரடியாக போட்டி போட முடியாமல் சைனாவை எப்படின்னா இந்த உலகத்துக்கு வில்லனாக காட்டணும்னு சொல்லிட்டு பல நியூஸை பல வருஷமாக பரப்பிட்டுருக்காங்க. ஏன் இந்த COVID-19 அப்பயே சைனாவை போட்டு ஒரு வழி பண்ணதில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைனாவை அமெரிக்கா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்படிலாம் சைனாவை அமெரிக்கா எனிமி ஆக்கியிருக்காங்கன்றத ஒரு ஸ்டெப்பாக ஒரு நியூஸ் கார்டு போட்டே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அந்த யூடியூபர் வேற யாருமே இல்லை. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல எல்லாம் பயங்கர வைரலான ஸ்பீட். அவருக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, பட் பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் வச்சிருக்காரு. பல ஃபேன்ஸ் வந்து அவர் மேலே பைத்தியமாக இருக்காங்க. அவரே சில விஷயம்லாம் பைத்தியமாக தான் பண்ணுவார், பட் அவருக்கு இந்த உலகம் ஃபுல்லாக இப்போ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவர் தான் அந்த யூடியூபர். அவர் சைனாக்கு போய் போட்ட அந்த ஒரு சின்ன பிளாக் இந்த மொத்த அமெரிக்காவுக்கும் பயத்தை காட்டியிருக்கு. ஏன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அமெரிக்கா எப்படி சைனாவை வில்லன் ஆக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கையில் எடுத்த விஷயம் சர்வேலன்ஸ். ஸோ சைனாவில் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸே கிடையாது. அங்கே இருக்க மக்களெல்லாம் சைனா கவர்மெண்ட் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்காகவே ஒரு ஏஐலாம் வச்சு ஒரு பெஸ்ட் ஏஐ சர்வேலன்ஸ் கண்ட்ரியாக வந்து சைனா மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட டாப் நியூஸ் சேனலான CNN, நம்ம நியூயார்க் டைம்ஸ், அடுத்து BBC, இந்த மாதிரியான நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளையத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் சைனாவை பற்றி மக்களுக்கு இந்த நியூஸ் மீடியாஸ்லாம் நம்ம மோஸ்ட்டாக பார்க்குற நியூஸ் மீடியாஸ், ரைட்டா? ஸோ இந்த நியூஸ் மீடியாஸை வச்சு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, சைனாவில் யாரும் தனியாக பேச முடியாது, யாரும் தனியாக வந்து எதுவுமே பண்ண முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன் அங்கே பேச்சு சுதந்திரம் கூட பெருசாக கிடையாது, யாருமே வந்துட்டு அவங்களோட கருத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு என்னமோ நம்ம நாட்டில் வந்து பெருசாக அது இருக்க மாதிரியும் சைனாவில் மட்டும்தான் அது இல்லாத மாதிரியும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பில்டப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியலா சைனா அப்படியான்னு கேட்டா, இப்ப இந்த பிளாக்ல அங்க வாழ்ற மக்கள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க வந்து ரூல்ஸை தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம இந்தியாவிலே எடுத்தோம்னா, நமக்கு இங்க என்ன டெமோக்ராட்டிக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம எல்லாமே பண்றோம், நம்மளால பேச முடியுது. பட் ஒரு அளவுக்கு தான் நம்மளால பேச முடியும். இந்த கவர்மெண்ட்டை பத்தி பேசுறவங்களுக்குலாம் என்னென்ன ஆயிட்டு இருக்கு, போத் சென்ட்ரலா இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், பேசுறவங்களுக்குலாம் என்னென்ன நடக்குது, ஊழலை தட்டி கேட்குறவங்க அதை வெளிக்கொண்டு வரவங்களுக்குலாம் என்னென்ன நடக்குது, கொலை பண்ற வரைக்கும் போறாங்க. ஸோ போத் சென்ட்ரலும் அப்படிதான், நம்ம ஸ்டேட்டும் அப்படிதான். ஸோ நம்ம மட்டும் வந்து ஏதோ பெரிய பேச்சு சுதந்திரம் வந்து நமக்கு கிடையாது, பட் நம்மளால பேச முடியும். இதே மாதிரி தான் சைனாலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள்லாம் அங்க சொல்றாங்க. அதை தான் இந்த யூடியூபரோட விளாக்ல
தெளிவா மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்க்குறாங்க. This is China. Now show the whole city real quick. Zoom out and show the whole city. Go up and show out. Zoom out, show the whole city. Yo! அதே மாதிரி அவங்க அடுத்த விஷயம் சைனாவை பற்றி காட்டினது என்னன்னா, நம்ம COVID-19 அதை வந்து ஒரு மிகப்பெரிய சான்ஸாக அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சைனால தான் அது ஆரம்பிச்சது. சைனாவில் இருக்க டாக்டர்ஸ் தான் அதை உருவாக்குனாங்க. வேணுடைய மருந்து வைக்கிறது தான் அதை உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் சைனா மேலே வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதில் எத்தனை விஷயம் ப்ரூவ் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறத நம்பிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது சைனாவில் போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படி போய் பார்த்தவர் தான் இந்த யூடியூபரான ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி சைனாவை வந்துட்டு அவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. அங்கே யாருமே மக்கள் நடமாட முடியாது. அவங்க வந்து நிறைய பேர்ட்ட காசு இல்லை, ரொம்ப புவராக இருக்காங்க, சாப்பாடுக்கே வழி இல்லை, ரொம்ப ஏழ்மையான கண்ட்ரி, சும்மா வெளியே வந்து பில்டப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து நம்ம வெஸ்டர்ன் மீடியாஸ், முக்கியமாக அமெரிக்கன் மீடியாஸ் வந்து சைனா மேலே காமிச்சு சைனானாலே ஐயோ பயங்கரமான நாடுப்பா, அங்கெல்லாம் போவே கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. பட் அப்போதான் இந்த யூடியூபர் இந்த 2025ல சைனாக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவர் பண்ண ஒரு பிளாக் சீரிஸ், எடிட்லாம் பண்ண மாட்டாங்கல்ல, ஸோ அப்படியே லைவ் ஸ்ட்ரீமாக தானே அந்த யூடியூபர் ஸ்பீட், சின்ன பையன் தான். ஸோ அந்த ஸ்பீட் வந்து என்ன பண்ணுவான்னா அப்படியே போயிட்டு லைவாக வந்துட்டு சைனா வந்து காட்டுறான். லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதான் அவங்க அந்த சேனலோட ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போகிறாங்களோ அவங்க போயிட்டு அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை பிளான் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவோ அது இல்லை. அப்படியே ரோட்டில் போகிறாங்க, ஃபுல்லாக மக்கள் வராங்க, அப்படியே காட்டுறாங்க. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் தான். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்து தான் சைனா வந்துட்டு இந்தியாவை விட, அமெரிக்காவை விட, ரஷ்யாவை விட பல வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 2050ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்த உலகத்துக்கும் அந்த ஒரு யூடியூப் சீரிஸ் பார்த்து தான் தெரிஞ்சது. அது வந்து உண்மையும் கூட. ஏன்னா நம்ம கண்ணுக்கு நேரம் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்காவுக்கு போட்டியா நிறைய சைனீஸ் கம்பெனிஸ் இப்போ வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு ChatGPT, இது தாண்டா பெஸ்ட், இதை தாண்டி எவனுமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த ஒரு கம்பெனியை வச்சு கெத்தா மார்க்கெட்டிட்டு இருந்தாங்க. பட் சைனா அவன் பண்ணதை விட ரொம்ப கம்மியான விலையில அவனை விட பெஸ்ட்டாக ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இது வந்து சைனா வந்து எவ்வளோ வந்து ஃப்யூச்சரில் இருக்காங்க, எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீப் சீக்குன்ற ஒரு மாடலே நம்ம காட்டுது. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் கார்ஸ். எலான் மஸ்க் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, இந்தியாவில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்து அமெரிக்கா வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் சைனா அதெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக கேப் வருது, டிரைவர்லெஸ் கேபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிரைவர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து எலான் மஸ்க் என்ன பிளான் பண்ணிட்டு இதை நடத்தணும்னு பார்க்குறாரோ அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்பீடுக்குள்ளே போட்டுப்பார், பறக்கும் காரில் போகிற மாதிரி ஒரு வீடியோ, டிரைவரே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக போகிற ஒரு கேபு, இந்த மாதிரி சொல்லிட்டு பயங்கர அட்வான்ஸாக சைனா போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மற்ற உலக மக்கள்லாம் பார்த்துட்டு யாரா நீங்கள், வெறும் நீங்கள் சைனாக்காரன்னா ஏதோ முதலே சாப்பிடுவான், பாம்பை சாப்பிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே இருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜிஸ் ஆகட்டும், ரோபோட்டாக ஆகட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், மாடல்ஸ், இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பயங்கர அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த பிளாகை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இதில் கூட ஸ்பீடை ஒரு வீடியோவை போட்டிருப்பாங்க, ஒரு ரோபோட் கூட டான்ஸ் ஆடுற மாதிரிலாம். இதெல்லாம் என்ன மாதிரியான வீடியோங்க? ஸோ அந்த மாதிரியான ரோபோட் அவ்வளோ அக்யூரேட்டாக டான்ஸ் ஆடுது, நடக்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப மக்களுக்கு என்ன தோணும்? நம்ம சைனாலே வாழ்ந்துடலாம். எனக்கே அப்படிதான் தோணும், நம்ம சைனாலே வாழ்ந்துடலாம் போல, இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணுமே, வா சான்ஸேல அந்த நைட் வியூலாம் சான்ஸேல. உண்மையா அமெரிக்கா, ரஷ்யா, துபாய், நம்ம பில்டிங்ஸ்னாலே துபாய் பெருசாக பேசுவோம். அதுவே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு சைனா முன்னாடி. உண்மையா சொல்றேன், சைனா இஸ் லிவிங் இன் 2050. ஸோ இப்படி அமெரிக்காவும் சைனாவும் ஒரு மிகப்பெரிய ரேஸை ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரியான நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ஸோ இந்தியாவில் ஏன் யாருமே பயப்பட மாட்டாங்க? இந்தியா நம்ம அவ்வளோ பேர் பயப்படலன்னு ஏன் சொன்னோன்னா, இந்தியா வந்து அவங்க போட்டி போடுற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய விஷயங்கள் அந்த பேச்சுங்கிறோம், டெமோக்ரஸி, அதெல்லாம் ஓகே விடுங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு வளர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா
அங்கே வந்து டிக்டேட்டர்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து டெமோக்ரஸி இல்லை நம்ம பேசுகிறோம். இங்கே நம்ம டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோம். எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. யார் வேணால் எது வேணால் பண்ணலாம், எது வேணால் பேசலாம். பட் நம்ம இப்போ அவங்களுக்கு போட்டி போடுற அளவில் கூட நம்ம இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம மினிஸ்டர் பேசுனது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சைனாவில் வந்து பயங்கரமாக ஏஐ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமான ரோபோட்ஸ், மாடல்ஸு, வெஹிக்கிள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவி இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்தியாவில் நம்ம ஃபுட் ஆப்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபுட் டெலிவரி பாய்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். படித்த இன்ஜினியரிங் எல்லாம் ஃபுட் டெலிவரி பாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே யாருமே அந்த மாதிரியான ரோபோட்ஸ், மாடல்ஸ், ஏன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக பண்ணது இல்லை. நம்ம அட்வான்ஸாக பண்ண ஒரு விஷயம் அந்த ஜோசியம் பார்க்குற ஒரு ஆப். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸ், ஃபுட் டெலிவரி ஆப்ஸ், இந்த மாதிரியான மார்க்கெட்டை தான் நம்ம இங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, சைனா மாதிரி அட் த ஃபியூச்சர் என்ன, ஏஐஆக இருக்கட்டும், ரோபோட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப்ஸோ, இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸோ, இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டோ நம்ம கண்ட்ரியில் பில்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா இன்னும் ஸ்டார்ட் கூட ஆகலை. அதுதான் உண்மை. இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு டேலண்ட் இல்லைன்னு கிடையாது. நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ், நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏகப்பட்ட ஐடியாவோட அங்கேயும் இங்கேயும் பிச் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் நானே கூட நிறைய வாட்டி சுற்றிருக்கேன். பட் இவங்களுக்கெல்லாம் தேவையான ஹெல்ப் கிடைக்குதா? சைனாவில் இருக்க மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து முன்னேறதுக்கு, அவங்கள வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தா சுத்தமாக இல்லை. எங்கே போனாலும் காசு கட்டணும், எங்கே போனாலும் கமிஷன் கொடுக்கணும், எங்கே போனாலும் ஊழல், லஞ்சம்னு சொல்லிட்டு இதுதான் இருக்குது. இது நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஸோ இந்தியாவில் காசு காசு காசு, கண்ட்ரியை யாருமே யோசிக்கிறது கிடையாது. சைனாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியாக நம்ம டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் டெவலப் ஆனால் போதும், நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு கமிஷன் வந்தால் போதும், நீ மார்க்கெட் பண்ணுறியோ பண்ணாலையோ அது வாங்க வேலை, எனக்கு இந்த பர்சன்டேஜை கொடுத்துரு, அந்த பர்சன்டேஜை கொடுத்துரு, இது மட்டும்தான் இங்கே இருக்க மைண்ட் செட்டாக இருக்கட்டும். இதுக்காக சென்ட்ரலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், யாருமே எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறது இல்லை. ஸோ இது என்னைக்கு மாறுதோ அப்போ தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஃபுட் டெலிவரி பாயாக போக மாட்டான். தேவையில்லாமல் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் 10,000க்கும் 12,000க்கும் நைட்டும் பகலும் போய் வளைச்சிட்டு இருக்க மாட்டான். கம்ப்யூட்டர் படிச்சுட்டு போயிட்டு மெக்கானிக்கலில் 10,000 8,000 சொல்லிட்டு வேலை பார்க்க மாட்டான். சிஎஸ்சி, பிஇ, இதெல்லாம் முடிச்சுட்டு போய் பிபிஓவில் வேலை பார்க்க மாட்டான். ஸோ நமக்கு இங்கே அந்த அட்வான்ஸ்டான மார்க்கெட்டே கிடையாது. இதுதான் உண்மை. இதை வந்து கவலையாக தான் இருக்குது. பட் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சைனாவும் அமெரிக்காவும் அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட மீடியாஸும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ நம்மளோட மீடியாஸும் சில பல கவர்மெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்களாம் நம்மளை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, வேர்ல்டுலேயே மிக மோஸ்ட் ஃபேமஸான பர்சன் மோடி, மோஸ்ட் ஃபேமஸான கண்ட்ரி இந்தியா, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்களும் அந்த மீடியா வச்சு மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்கட்டே தவிர உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. பட் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், சைனா இஸ் வே அஹெட் தன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம எப்படி இந்த மாதிரியான கண்ட்ரியாக மாறுவோம், இந்த மாதிரிலாம் மாறுவோமான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. பார்ப்போம். நம்ம இப்போ ஆல்ரெடி சைனா 2050 இருக்காங்க. நம்ம ரியலாக 2050 வரப்ப அட்லீஸ்ட் சைனாவோட லெவலில் தொடுவோமான்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கான கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நம்ம நாடு தான் பெஸ்ட்டு, சைனாலாம் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணியிருந்தால் நீங்கள் அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இது வந்து நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களுமே ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.